வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ், நோபல் பிரைஸ் வாங்கினவங்க கொண்டு இந்த பூமி பல பகுதிகளா செவரல் லேயர்ஸா பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் நம்ம முன்னோர்களும் சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த பூமி 7 அடுக்குகள் கொண்டு இருக்கணும், அதுல வெவ்வேறு விதமான உயிரினங்கள் வாழ்றதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து ஒரு லேயர், இந்த மாதிரி கடல் கடியில ஒரு உலகம், இந்த மாதிரி நம்ம உலகத்திலேயே 7 டிஃப்ரெண்ட் பகுதிகளா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாதாள உலகம், அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூமியில மனிதர்கள் வாழவே முடியாத ஒரு பகுதி. 50 நாடுகளுக்கும் மேல அந்த இடத்த சூழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா மட்டும் 3 ஆராய்ச்சி கூட அங்க அமைச்சிருக்கு. அதுதான் தென் துருவத்தில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா. இப்படி யாருமே வாழ முடியாத இந்த பனி பிரதேசத்துல இத்தனை நாடுகள் எதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? அங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அண்டார்டிகாவோட மைய பகுதியில பல மைல் தூரத்துக்கு ஒரு ஹோல், துளை இருக்கிறதா சொல்லப்படுது. பல அறிவியலாளர்களும் இதை ஒப்புக்கொள்றாங்க. எட்மண்ட் ஹேலேங்கர் அறிவியலாளர் பூமி பல அடுக்குகள் கொண்டிருக்கணும், அது மட்டும் இல்லாம அங்க விசித்திரமான உயிரினங்கள் வாழலாம்னு சொல்லியிருக்காரு. பூமியோட எடையும் பூமியோட சுழற்சியும் புவியீர்ப்பு விசையும் காந்த புலன் உருவாக்குதுன்னு, அந்த காந்த புலன் போய் வரக்கான பாதையா துளை உருவாகுதுன்னு சொல்றாரு. பூமியில இயற்கையா உருவாகிற பல விஷயங்கள்ல இந்த மாதிரி துளைய காண முடியும். ஒரு சூறாவளி ஆகட்டும், பல வகையான ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே நடுவில் ஒரு துளை இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாமே ஒரு சுழற்சியில தான் இருக்கு. அதாவது இப்ப ஒரு மலைத்துளி வருதுன்னா அதுவும் சுழன்றுதான் வரும். ஒரு செடி உருவாகுதுன்னா அதுவும் சுழற்சியில தான் உருவாகுது. ஒரு பிளானட்ஸும் சுழற்சியில தான் இருக்கு. மில்கிவே கேலக்சியும் சுழற்சியில தான் இருக்கு. அப்போ மத்த பிளானட்ஸும் சுழற்சியில தான் இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி துளை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒவ்வொரு பிளானட்லயும் நார்த் போல் அண்ட் சவுத் போல், அந்த மைய பகுதியில துளைகள் இருக்கு. அதுல சர்டன் இடத்துல 2 பூமி சேர்த்துனா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க துளைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம செவரல் லேயர்ஸா பல அடுக்குகளா காணப்படுது. 1908ல வில்லிஸ் ஜார்ஜ் எமர்சன் அப்படிங்கிறவரு த ஸ்மோக்கி கார்ட்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல ஜென்சன் அப்படிங்கிறவரும் அவரோட அப்பாவும் மீன்பிடி படகுல பயணித்ததாகவும், அப்போ அங்க பயங்கரமான ஒரு புயல் ஏற்பட்டு இவங்களோட பாதையிலிருந்து மாறி இவங்களுக்கே தெரியாம அந்த துளையில இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பயணிச்சிருக்காங்க. அங்க 12 அடிக்கும் மேல இருக்க மனிதர்கள் வாழ்றதாவும், அங்க இவங்க 2 வருஷம் தங்கி இருந்ததாவும், அங்க பச்சை பசேல்னு நீண்ட அடர்ந்த செடிகள் இருப்பதாவும், பல நீர்நிலைகள் இருக்கணும், அந்த மனிதர்களோட டெக்னாலஜியும் திறமையிலையும் அறிவிலையும் நம்மளோட பல மடங்கு உயர்ந்திருப்பதாவும், பறக்கும் தட்டு போன்ற விமானத்தை அவங்க பயன்படுத்துறதாவும் அந்த புக்ல குறிப்பிட்டிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம்னா அந்த இடத்த பத்தின வரைபடத்தையும் அவர் வரைஞ்சிருக்காரு. மற்ற நாடுகள்லாம் இந்த தகவலை பெருசா எடுத்துக்கலனாலும் ஹிட்லர் அவரோட தலைமை அதிகாரியான ஹென்ரிச் ஹீம்லரிடம் இந்த இடத்த பத்தின தகவலை சேகரிக்க சொல்லி உத்தரவிட்டாரு. ஹென்ரிச் ஹீம்லரும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு அதை பத்தின எல்லா தகவலையும் சேகரிச்சாரு. 1938ல அண்டார்டிகால ஒரு பகுதியை ஜெர்மனி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. அந்த பகுதியை நியூ ஸ்வாபியன் பேஸ்னு அழைச்சாங்க. இதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் நடந்து வந்திருந்த காலகட்டத்துல 1940 ஜெர்மனியை சேர்ந்த பல உயர் அதிகாரிகள், நாசிக்கள், இவங்க எல்லாருமே மறைமுகமா ஜெர்மனியிலிருந்து வெளியேறி அண்டார்டிகால போய் தங்குறாங்க. மே 7, 1945 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி சரணடைஞ்சது. இதுக்கப்புறம் தான் பல நாடுகளுக்கு ஜெர்மனி சேர்ந்த பல உயரதிகாரிகள் மறைமுகமா காணாமல் போனது தெரிய வந்தது. இவர்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அமெரிக்காவை சேர்ந்த ரிச்சர்ட் பேர்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. ரிச்சர்ட் பேர்ட் அமெரிக்காவில மிக உயரிய விருதான மெடல் ஆஃப் ஆனர் விருதை வாங்கினவர். பல தேடல்களுக்கு பிறகு தென்துருவ பகுதிக்கு ரிச்சர்ட் பேர்ட் விமானத்துல பயணிக்கிறாரு. அந்த துளைக்கு அருகில விமானம் போன உடனே ரிச்சர்ட் பேர்ட் விமானத்தோட கட்டுப்பாட்டை இழக்கிறாரு. ஏதோ ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி விமானத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த துளைக்குள்ள விமானத்தை இழுத்து செல்லுது. ரிச்சர்ட் பேர்ட் அங்க இருக்க மனிதர்களையும் பல அற்புதமான அதிசயமான இடங்களையும் பார்த்து வியந்து போறாரு. அந்த மனிதர்கள் ரிச்சர்ட் பேர்ட் சிறைப்பிடிச்சு அவரோட மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. பாதாள உலகத்தோட மன்னர் ரிச்சர்ட் பேர்டிடம் கூறியது ஒரு எச்சரிக்கை. இந்த பூமியின் மேல்புறத்தில் வாழ்கின்ற மனிதர்கள்
கொஞ்சம் கூட சிந்திக்காம உங்களுக்குள்ளே அடைச்சுக்கிட்டு மற்ற நாடுகள் மீது அணுகுண்டு போடுறது எங்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய இடையூறா இருப்பதாகவும், இன்னும் ஒரு முறை இந்த மாதிரி அணுகுண்டு தாக்குதல் ஏற்பட்டா ஒட்டுமொத்த மனித இனத்தையும் நாங்க அழிச்சிருவோம்னு எச்சரிக்கை விடுத்தன. இந்த எச்சரிக்கைய உன் அரசாங்கத்திடம் போய் கூறு என்றும் ரிச்சர்ட் பர்ட மிகுந்த மரியாதையோட விமானத்தில ஏத்தி அந்த துளையை விட்டு வெளியே அனுப்பின. இத கேட்ட அமெரிக்கா இவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜியை எப்படியாச்சும் தன் வசப்படுத்திக்கணும்னு ஆகஸ்ட் 26, 1946 ஆபரேஷன் ஹை ஜம்ப்னு ஒரு திட்டத்தை தீட்டியது. அமெரிக்கா 13 ராணுவ கப்பல்களையும் 33 விமானங்களையும் 4700 படை வீரர்களோட அண்டார்டிகால முகாமிட்டது. இந்த ஆபரேஷனுக்காக அமெரிக்கா ஒதுக்கிய காலம் 12 மாதம். இந்த 12 மாதத்துக்கு தேவையான எல்லா உணவுகளையும் மற்ற தேவையான எல்லா பொருட்களோட அமெரிக்கா அண்டார்டிகால முகாமிட்டது. அப்படி அங்க தங்கி இருந்து போர் கூட புரியலங்க. விமானங்கள் மூலியமா அந்த துளையின் மீது அமெரிக்கா நோட்டமிட்டு கொண்டிருந்தது. Currently receiving downlink from Discovery as it passes over the Pacific Ocean. Once again, the Cirrus is part of the AFP-675. The problems that have occurred with the two tape recorders on AFP-675 have had no impact on Cirrus. Cirrus is performing quite well. The community, the payload community, working with that particular instrument is very happy with the data that they've received. Cirrus is the primary payload on AFPs. இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 7வது மாசம் திடீர்னு பல பறக்கும் தட்டுகளும் நவீன போர் கருவிகளும் அங்க முகாமிட்டவங்களை தாக்கியது. இந்த தாக்குதல்ல அமெரிக்காவை சேர்ந்த பலாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்துட்டாங்க. அமெரிக்கா தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பியது. இது எல்லாமே ரிச்சர்ட் பர்ட் நேர்காணல்ல பதிவு செய்தார். ஐசேஜ் படத்துல அந்த பனி பிரதேசத்துல மேமத்னு பிக் சைஸ்ல ஒரு யானையை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி யானைகள் முற்காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டாலும் பல ஆர்கியாலஜி சொல்லியிருக்காங்க. இந்த மேமத் யானை முதற்கொண்டு இன்னும் இங்க வாழ்ந்து அழிஞ்சு போனா சொல்லப்படுற பல உயிரினங்கள் அந்த அண்டார்டிகா போல வாழ்ந்துட்டு இருக்கு. பல மக்கள் வந்து பிளைங் சாசரோட போட்டோஸ் வீடியோஸ்ல எடுத்திருக்காங்க. சேட்டலைட் கூட பிளைங் சாசரோட இமேஜை கேப்சர் பண்ணிருக்கு. இது வந்து அண்டார்டிகா போல பிளைங் சாசர் இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ். சோ நம்ம பார்க்கக்கூடிய பல பிளைங் சாசர்ஸ் இவங்க யூஸ் பண்றதா கூட இருக்கலாம். புராண கதைகள் படி பார்த்தா இந்த பூமி 7 அடுக்குகளா 7 லேயர்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம பார்த்த அண்டார்டிகா வந்து ஒரு லேயர், நம்ம இருக்க லேண்ட்சோர்ஸ் வந்து ஒரு லேயர்னு சொல்லலாம். கடலுக்குள்ள வந்து மெரியானா ட்ரென்ச்னு சொல்லலாம். இப்போ சவுத் போல் ஒரு லேயரா இருந்தா நார்த் போல் ஒரு லேயரா இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் எரிமலைகள் வால்கனோஸ்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி பல லேயர்ஸ் வந்து இடத்துல இருந்துட்டே இருக்கு. அது நமக்கு இன்னும் தெரியாம இருக்கு. போன வீடியோல அபு சிம்பிள் டெம்பிள்ல இந்த பாதாள உலகத்துல கடவுளா போற்றப்படுற சிலை வந்து அங்க வச்சிருந்தாங்க. சோ எகிப்தியர்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். 1940ஸ்லயே இவங்க கிட்ட பல டெக்னாலஜிஸ், பிளைங் சாசர்ஸ், ஒரு பிளைட்டை வந்து கேப்சர் பண்ணி அந்த போல்குள்ள எடுத்துட்டு போய் மறுபடியும் பிளைட்டை லெவிட்டேட் பண்ணி வெளியே வந்து விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கறனால பிரமிடை கட்டுறதுக்கு இவங்க கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இவங்க மட்டும் இல்லாம மார்ஷியன்ஸ் கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதாவது மார்ஸ்ல வாழ்ற வேற்றுக்கிரக வாசிகள், அவங்களும் பிரமிடை கட்ட ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.